தோழா படத்தில் வரும் நாகார்ஜுனாவை போல ஒரு ஜாலியான தொழிலதிபரை நிஜத்தில் யாராவது பார்த்ததுண்டா? உண்மையில் நம் காலத்தில் அப்படி ஒருவர் நம் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவரான ரத்தன் டாடா தான். காரில் வேகமாக சென்று சாகசம் செய்வது, காதல் தோல்வி, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது என தோழா படத்தில் வரும் நாகார்ஜுனாவுக்கும் ரத்தன் டாடாவுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதை நாம் உன்னிப்பாக பார்த்தால் கவனிக்க முடியும். இந்தியாவின் மிக நீண்ட பாரம்பரியம் கொண்ட டாடா குடும்பத்தின் வாரிசான ரத்தன் டாடாவின் தனிமனித வருவாய் இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானியை விட அதிகம் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆனால் எந்த ஒரு பணக்காரர்களின் பட்டியலிலும் ரத்தன் டாடாவின் பெயர் வருவதே இல்லை. ஏன் எப்போதும் பட்டியலில் வராத பணக்காரராக ரத்தன் டாடா இருந்து வருகிறார் என்பதற்கான விடையை அறிந்து கொள்ள முதலில் ரத்தன் டாடா யார் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி சூரத்தில் பிறந்தார் ரத்தன் டாடா. இந்தியாவின் மாபெரும் தொழில் சாம்ராஜ்யமான டாடா குடும்பத்தில் பிறந்த ரத்தன் டாடாவின் பால்ய பருவம் கடும் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. டாடா சாம்ராஜ்யத்தை நிர்மாணித்த ஜாம்ஷெட்ஜி டாடாவின் மகன் ரத்தன்ஜி டாடாவின் வளர்ப்பு மகனான நாவல் டாடாவுக்கும் டாடா குடும்பத்து பெண்ணான சோனு டாடாவுக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அந்த தம்பதிக்கு பிறந்தவரே ரத்தன் டாடா. தந்தை நாவல் டாடாவுக்கும் தாய் சோனு டாடாவுக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்படுவதை தினந்தோறும் பார்த்து ரத்தன் டாடா கடும் வேதனை அடைந்தார். பெற்றோர் இருவரும் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என அவர் எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்தார். ஆனால் அது எதுவுமே பலனளிக்கவில்லை. ரத்தன் டாடாவுக்கு 10 வயதாக இருக்கும் போது அவரது பெற்றோர் இருவரும் பிரிந்து சென்றனர். அதனை ரத்தன் டாடாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது அவர் மனதில் ஆறாத ரணத்தை ஏற்படுத்தியது. தாய் பாசத்திற்கு ஏங்கிக் கொண்டிருந்த ரத்தன் டாடாவிற்கு அவரது பாட்டி நவாஜ்பாய் டாடா இன்னொரு தாயாகவே மாறினார். பாட்டியின் மடி அவருக்கு தனது சோகத்தை எல்லாம் இறக்கி வைக்கும் புகலிடமாக அமைந்தது. பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து கொண்டிருந்த ரத்தன் டாடா மும்பை மற்றும் ஷிம்லாவில் பள்ளி படிப்பை முடித்தார். கல்லூரியில் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என கேள்வி எழுந்தபோது கட்டடக்கலையை ரத்தன் டாடா தனது தேர்வாக முன்வைத்தார். குடும்ப தொழிலிலிருந்து ஒதுங்கி ஒரு வெற்றிகரமான கட்டடக் கலைஞராக ஆக வேண்டும் என்பதே அப்போது ரத்தன் டாடாவின் எண்ணமாக இருந்தது. ஆனால் அவரது விருப்பத்திற்கு தந்தை நாவல் டாடா முட்டுக்கட்டை போட்டார். சிறு வயதிலிருந்தே இருவருக்கும் எந்த விஷயத்திலும் ஒத்து போகாமலேயே இருந்தது. வயலின் கற்றுக்கொள்ள ரத்தன் டாடா ஆசைப்பட்டால் அவரை பியானோ கிளாஸுக்கு போகுமாறு அறிவுரை கூறுவார் நாவல் டாடா. அது மட்டுமல்லாமல் பெற்றோர் விவாகரத்து செய்து கொண்டதில் தந்தை மீது ரத்தன் டாடா கடும் அதிருப்தியில் இருந்தார். இதனால் தந்தை மகனுக்கான உறவில் உரசல் நீடித்து வந்தது. அப்போது குடும்ப தொழிலில் படுபிசியாக இருந்த நாவல் டாடா ரத்தன் டாடாவை குடும்ப தொழிலில் இறக்கிவிட வேண்டும் என திட்டம் போட்டு வைத்திருந்தார். இதனால் அவரை இயந்திர பொறியியல் படிக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார். ஆனால் அதில் ரத்தன் டாடாவுக்கு துளியும் விருப்பமில்லை என்றாலும் கண்டிப்பான தந்தையின் ஆணையை அவரால் மறுக்க முடியவில்லை. பாட்டி நவாஜ்பாய் டாடாவிடம் ஆசி பெற்றுக் கொண்டு பாதி மனதுடன் இயந்திர பொறியியல் பயில அமெரிக்கா சென்றார் ரத்தன் டாடா. ஆனால் அங்கு அவரால் முழு மனதுடன் கல்வியில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதற்கு காரணம் கட்டடக்கலையில் இருந்த அவரது ஆர்வம். தன்னால் இனி தந்தை வற்புறுத்தும் இயந்திர பொறியியலை தொடர முடியாது என பாட்டி நவாஜ்பாய் டாடாவிடம் கூறிய ரத்தன் டாடா தனக்கு கட்டடக்கலையிலேயே அதிக விருப்பம் இருப்பதாக தெரிவித்தார். அவரது விருப்பத்தை புரிந்து கொண்ட பாட்டி நவாஜ்பாய் டாடா ரத்தன் டாடாவை கட்டடக்கலை பயில ஏற்பாடு செய்தார். பாட்டியின் உதவியுடன் இயந்திர பொறியியலை தூக்கி தூர போட்டுவிட்டு கார்னல் பல்கலைக்கழகத்தில் கட்டடக்கலை துறையில் சேர்ந்து கொண்டார் ரத்தன் டாடா. இது அவரது தந்தை நாவல் டாடாவை கடும் ஆத்திரத்திற்கு உள்ளாக்கியது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ரத்தன் தனது கனவுகளை நோக்கி பயணிக்க தொடங்கினார். கார்னல் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ரத்தன் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை துறையில் சிறப்பு பட்டம் பெற்றார். 1961ஆம் ஆண்டு IBM நிறுவனத்தில் பணிபுரிய ரத்தன் டாடாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த சமயத்தில் இந்தியாவில் டாடா குழுவும் கடும் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. ஜாம்ஷெட்ஜி டாடா உருவாக்கிய டாடா சாம்ராஜ்யத்திற்கு அப்போது JRD டாடா என்று அழைக்கப்படும் ஜஹாங்கீர் டாடா தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஜாம்ஷெட்ஜியின் தூரத்து உறவினரான JRD டாடா சாம்ராஜ்யத்திற்கு தலைவராக செயல்படுவதை நிறுவனத்தின் இயக்குநர் குழுவின் ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அதேபோல் பொருளாதார நெருக்கடியும் JRD டாடாவின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கியது. இதனால் நிலைமையை சமாளிக்க ரத்தன் டாடா இந்தியாவிற்கு திரும்பி வர JRD டாடா அழைப்பு விடுத்தார். JRD டாடாவின் அழைப்பை ஏற்று இந்தியா திரும்பிய ரத்தன் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பல ஆண்டுகள் கழித்து இந்தியா திரும்பிய அவர்
தனது பாட்டி நவாஜ்பாயுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டார். பாட்டியுடன் அமர்ந்து கதை பேசுவது, விளையாடுவது ரத்தன் டாடாவுக்கு மிகவும் பிடித்த விஷயம். பாட்டி கற்றுத்தந்த ஒழுக்க விதிகளை பின்பற்றி நடக்கத் தொடங்கிய ரத்தன் டாடா குடும்ப தொழிலுக்கு தனது தேவை அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டார். இதனால் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் 6 மாத காலம் அப்ரண்டிஸாக வேலை பார்த்த ரத்தன் தொழில் நுணுக்கங்களை கற்கத் தொடங்கினார். அதன் பின் டாடா ஸ்டீல்ஸ் நிறுவனத்தில் சில காலம் கடைநிலை ஊழியராக தனது பணியை அவர் தொடர்ந்தார். என்னதான் டாடா குடும்பத்து பையன் என்றாலும் அதற்கான சலுகைகள் எல்லாம் அவருக்கு கிடையாது. மற்ற கடைநிலை தொழிலாளியைப் போல அனல் பறக்கும் ஸ்டீல் தொழிற்சாலையில் வேர்வை சிந்தி உழைத்தாக வேண்டும். அடிமட்டத்திலிருந்து தொழிலை கற்றால்தான் சிறந்த தொழில் அதிபராக ரத்தன் டாடா ஜொலிக்க முடியும் என ஜேஆர்டி டாடா நினைத்தார். 1800களின் பிற்பகுதியில் ஜம்ஷெட்ஜி டாடா என்கிற பார்சி குடும்பத்தைச் சேர்ந்தவரால் உருவாக்கப்பட்ட டாடா நிறுவனம் இன்று சர்வதேச அளவில் தொழில்துறையில் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது. பருத்தி முதல் கார் வரை டாடா நிறுவனம் உற்பத்தி செய்யாத பொருட்களே இல்லை என்றும் கூறலாம். இந்தியாவின் கடைக்கோடியில் இருப்பவரையும் டாடா நிறுவனத்தின் தயாரிப்புகள் சென்றடைந்துள்ளன. ஜம்ஷெட்ஜி டாடா உருவாக்கிய டாடா நிறுவனத்தை அவருக்கு பின்னால் வந்த அனைவரும் முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று அவர் கண்ட கனவை நனவாக்க பங்களித்திருக்கிறார்கள். இந்திய மக்களிடம் டாடா நிறுவனம் பின்னி பிணைந்த ஓர் அங்கமாக இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. இவ்வளவு நீண்ட நெடிய பாரம்பரியமும் பெருமையும் கொண்டு டாடா நிறுவனம் விளங்கியது ரத்தன் டாடாவை அதன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்ட வைத்தது. ஆனால் ஜேஆர்டி டாடாவின் ஆணையை ரத்தன் டாடாவால் மறுக்க முடியவில்லை. தனது வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் குருநாதராகவும் ஜேஆர்டி டாடாவை ரத்தன் டாடா ஏற்றுக்கொண்டிருந்தார். அவரது தலைமையில் 41 நிறுவனங்களுடன் இயங்கிக் கொண்டிருந்த டாடா குடும்பம் 95 நிறுவனங்கள் கொண்ட மாபெரும் சாம்ராஜ்யமாக விஸ்தாரமாகியது. சிறந்த விமான ஓட்டியாக ஜேஆர்டி டாடா விளங்கியதால் இந்தியாவின் முதல் விமான சேவையை அவர் தோற்றுவித்தார். ஜேஆர்டி டாடா தொடங்கிய அந்த விமான சேவை நிறுவனத்தை நேரு தலைமையிலான மத்திய அரசு நாட்டுடைமையாக்கியது. அதுவே பின்னாளில் ஏர் இந்தியா விமான நிறுவனமாக உருப்பெற்றது. டாடா குடும்பத்தில் மட்டுமல்லாமல் இந்திய தொழிலதிபர்கள் மத்தியில் ஜாம்பவானாக ஜேஆர்டி விளங்கியதால் அவரால் இளம் ரத்தன் டாடா ஈர்க்கப்பட்டார். இந்த சமயத்தில்தான் நேருவின் மறைவிற்கு பிறகு இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக உருவெடுத்தார். பிரதமராக பதவியேற்ற கையோடு தொழில்துறையில் பல கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் அவர் அதிரடியாக கொண்டு வந்தார். இதனால் டாடா நிறுவனத்தின் பல தொழில்கள் அடிவாங்கத் தொடங்கின. ஜேஆர்டி டாடாவின் வர்த்தக தந்திரங்கள் அனைத்தும் பழையதாகிவிட்டதாகவும் அவரை தலைவர் பொறுப்பிலிருந்து கீழே இறக்க வேண்டும் எனவும் டாடா குழுமத்தின் இயக்குநர்கள் குழுவின் ஒரு பிரிவினர் போர்க்கொடி தூக்கத் தொடங்கினர். இந்த சூழலை சமாளிக்கவும் டாடா நிறுவனத்தின் பெயரை காப்பாற்றவும் நம்பகமான ஒருவரிடம் தனது பொறுப்புகளை ஒப்படைக்க சரியான நபரை ஜேஆர்டி டாடா தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் இளம் ரத்தன் டாடாவின் துடிப்பும் அவரது பரந்த சிந்தனையும் ஜேஆர்டியை கவனிக்க வைத்தது. ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு ரத்தன் தான் டாடா நிறுவனத்தின் தலைவர் பொறுப்புக்கு ஏற்ற நபர் என தீர்மானித்த ஜேஆர்டி டாடா அவரை அமெரிக்காவிலிருந்து இந்தியா வரவழைத்தார். இந்த திட்டம் பற்றி எதையும் அறிந்திராத ரத்தன் டாடா ஜேஆர்டியின் ஆணையை பின்பற்றி நெல்கோ நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அப்போது இந்தியாவில் ஏற்பட்டிருந்த நவீன வளர்ச்சியாலும் டாடா நிறுவனத்திற்கு இருந்த நெருக்கடிகளாலும் நெல்கோ நிறுவனத்தை ரத்தன் டாடாவால் லாபகரமான நிறுவனமாக மாற்ற முடியவில்லை. ஜேஆர்டி டாடா தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை ஏமாற்றிவிட்டதாக நினைத்து ரத்தன் டாடா வருந்தினார். அதனை மாற்ற நினைத்த அவர் நவீன வளர்ச்சியை தனக்கு சாதகமாக கையில் எடுத்தார். நெல்கோ நிறுவனம் மூலம் செயற்கைக்கோள் சேவையை வழங்கத் தொடங்கினார் ரத்தன் டாடா. இந்த புதிய மாற்றம் நெல்கோ நிறுவனத்தை லாபகரமாக மாற்றியது. அதல பாதாளத்தில் இருந்த நெல்கோ நிறுவனத்தின் பங்குகள் அனைத்தும் குறுகிய நாட்களில் கிடுகிடுவென உயரத் தொடங்கின. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றியடையும் ரத்தன் டாடாவின் இந்த வியூகம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த சின்ன புடியனால் என்ன மாற்றம் ஏற்பட்டுவிடும் என ஏளனம் செய்த பலருக்கும் ரத்தன் டாடா தனது செயல்பாடுகளால் பதிலடி கொடுத்தார். டாடா நிறுவனத்தில் அடுத்தடுத்து அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை திறம்பட கையாண்ட ரத்தன் டாடா அனைவரிடத்திலும் நம்பிக்கையை ஏற்படுத்தினார். இதனால் ஜேஆர்டி டாடாவின் பரிந்துரையை டாடா குழுமத்தின் இயக்குநர்கள் குழுவால் மறுக்க முடியவில்லை. ரத்தன் டாடாவை விட்டால் டாடா குழுமத்தின் தொழில்களை முன்னின்று வழிநடத்த வேறு யாராலும் முடியாது என்கிற நிலை உருவானது. இதுதான் சரியான தருணம் என்று நினைத்த ஜேஆர்டி டாடா ரத்தனை டாடா குழுமத்தின் தலைவராக நியமித்தார். 1991ஆம் ஆண்டு டாடா குழுமத்தின் தலைவராக ரத்தன் டாடா பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பொறுப்பேற்ற சமயம் இந்திய அரசு பல கொள்கை மாற்றங்களை செய்திருந்தது. குறிப்பாக உலகமயமாக்கல் கொள்கையை இந்திய அரசு தீவிரமாக கையில் எடுத்த சமயம் அது. இந்தியா முழுவதும் உலகமயமாக்கலின் அலை தீவிரமாக வீசியது. அது ஏற்படுத்திய வாய்ப்புகளால் பல புதிய நிறுவனங்கள் தலைதூக்கத் தொடங்கின.
இதனால் பாரம்பரிய நிறுவனங்கள் பலவும் அச்சம் கொண்டன. உலகமயமாக்கலில் உள்ள சிக்கல்களை நினைத்து பல தொழிலதிபர்கள் கலக்கத்தில் இருக்க ரத்தன் டாடாவோ வேறு விதமாக சிந்தித்தார். உலகமயமாக்கல் மூலம் டாடா நிறுவனத்தின் தொழில்களை பல உலக நாடுகளில் எளிதில் நிறுவ முடியும் என்றும் உலகமயமாக்கல் தொழிலதிபர்களுக்கு சிறந்த கொள்கை எனவும் அவர் உணர்ந்தார். இதன் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகளில் டாடா நிறுவனத்தின் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. அதேபோல் வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருந்த பல நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி அதை இந்தியாவில் டாடா நிறுவனத்தின் மூலம் சந்தைப்படுத்தி வெற்றி கண்டார் ரத்தன் டாடா. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் டாடா டீ மூலம் டெட்லே நிறுவன பங்குகளை வாங்கி இந்தியாவில் சந்தைப்படுத்தியது, டாடா மோட்டார்ஸ் மூலம் ஜாகுவார், லேண்ட்ரோவர் போன்ற உயர் ரக கார்களை இந்தியாவில் சந்தைப்படுத்தி வெற்றி கண்டது உள்ளிட்டவை ரத்தன் டாடாவின் வர்த்தக வியூகங்களால் நிகழ்த்தி காட்டப்பட்டவை. ரத்தனுக்கு எப்போதும் கார்கள் மீது தனி காதல் உண்டு. எப்போதும் தொழில் வளர்ச்சியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் ரத்தன் மனதிற்கு நிம்மதி வேண்டுமென்றால் உடனடியாக தனது கார் கலெக்ஷனிலிருந்து ஒரு நல்ல காரை எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பி விடுவார். அதிவேகமாக காரில் செல்வதென்றால் அவருக்கு கொள்ளை பிரியம். அப்படி ஒரு நாள் காரில் உல்லாசமாக சென்று கொண்டிருந்த டாடாவிற்கு ஒரு காட்சி கண்ணில் பட்டது. ஒரு இருசக்கர வாகனத்தில் தாய், தந்தை, 2 குழந்தைகள் என ஒரு குடும்பமே பயணம் செய்து கொண்டிருந்தன. அந்த காட்சி அவரை பெரிதும் பாதித்தது. இதுபோல் பல நடுத்தர குடும்பங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு இருசக்கர வாகனத்தை தவிர வேறு எந்த வாய்ப்பும் இல்லை என்பது அவருக்கு புரிந்தது. பல நடுத்தர குடும்பங்களுக்கு கார் வாங்குவது வெறும் கனவாக மட்டுமே இருந்து வருவதை ரத்தன் டாடா அறிந்து கொண்டார். அதற்கு காரணம் எந்தவித வசதிகளும் இல்லாத சாதாரண கார் கூட இந்தியாவில் பல லட்சம் ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்படுவது ரத்தன் டாடாவிற்கு புரிந்தது. இதனால்தான் 4 பேர் கொண்ட குடும்பம் கூட ஆபத்தான முறையில் இந்திய சாலைகளில் பயணம் செய்யும் உண்மை ரத்தன் டாடாவிற்கு விளங்கியது. இந்த நிலையை போக்க வேண்டும் என்று நினைத்த ரத்தன் குறைந்த விலையில் ஒரு காரை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அன்று அவரது சிந்தனையில் உதித்த திட்டமே பின்னாளில் நானோ காராக வடிவம் பெற்று கார் சந்தையில் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் நானோ காரை உற்பத்தி செய்வதில் பல சிக்கல்களையும் சவால்களையும் ரத்தன் டாடா சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த சமயத்தில் பிரபல பத்திரிகை நிறுவனத்திற்கு ரத்தன் டாடா பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் கார் ஒன்றை தயாரிக்க டாடா நிறுவனம் முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். ரத்தன் டாடா இதனை சொல்லியதுதான் தாமதம். உடனே அனைத்து பத்திரிகையின் முதல் பக்கத்திலும் டாடாவின் 1 லட்சம் ரூபாய் கார் குறித்த செய்திகள் இடம்பெற்றன. அப்போது இந்தியாவில் மிகப்பெரிய கார் நிறுவனமாக இருந்த மாருதி சுசுகி உச்சத்தில் இருந்தது. ரத்தன் டாடாவின் இந்த அறிவிப்பை அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். மாருதி சுசுகியின் தலைவராக இருந்த ஒசாமு சுசுகி 1 லட்சம் ரூபாய்க்கு கார் உற்பத்தி செய்வதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று எனவும், உண்மைக்கு எதிரானது எனவும், நிகழ்த்த முடியாத ஒன்று எனவும் தொடர்ந்து விமர்சித்து வந்தார். மேலும் ரத்தன் டாடா சொல்லும் விலைக்கு கார் உற்பத்தி செய்யப்பட்டால் அதன் தரம் எவ்வாறு இருக்கும் எனவும் ஒசாமு சுசுகி கேள்வி எழுப்பினார். இதுபோல் தொடர்ந்து பலரும் ரத்தன் டாடாவின் யோசனையை கேள்விக்குள்ளாக்கியும் விமர்சித்தும் வந்ததால் ஆத்திரமடைந்த அவர் இதையே தனக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக எடுத்துக் கொண்டார். உடனே டாடா மோட்டார்ஸில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். அங்கு காரசாரமான விவாதங்கள் நடந்தேறின. 1 லட்சம் ரூபாயில் ஒரு காரா எப்படி முடியும் என டாடா மோட்டார்ஸ் அதிகாரிகள் ரத்தன் டாடாவிடம் கேள்வி எழுப்பினர். ஆனால் அதற்கெல்லாம் ரத்தன் டாடா அசைந்து கொடுத்ததாக தெரியவில்லை. லாபம் எல்லாம் முக்கியமில்லை, டாடா நிறுவனத்தின் பெயர்தான் முக்கியம். டாடா நிறுவனத்திடமிருந்து ஒரு வாக்கு வந்துவிட்டால் அதை என்ன விலை கொடுத்தாவது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என தீர்மானமாக சொல்லிவிட்டார். உடனடியாக 1 லட்சத்திற்குள் ஒரு காரை தயாரிக்கும் நடவடிக்கைகளை செயல்படுத்த டாடா மோட்டார்ஸ் அதிகாரிகளிடம் ரத்தன் டாடா உத்தரவிட்டார். ரத்தன் டாடாவே உத்தரவிட்ட பிறகு அதற்கு மறுபேச்சியது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அத்தனை மேலதிகாரிகளும் மண்டையை பிய்த்துக் கொண்டனர். லாபம் கூட தேவையில்லை, கார் உற்பத்தி செய்யும் பணிகளுக்கும் உதிரி பாகங்களுக்கும் ஆகும் செலவையாவது கார் விலைக்குள் அடக்க வேண்டும் அல்லவா? ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு உற்பத்தி செலவை கொண்டு வர முடியாமல் டாடா மோட்டார்ஸ் அதிகாரிகள் விழிபுதுங்கி நின்றனர். ஏகப்பட்ட குழுக்கள் ஒன்றிணைந்து பல வடிவங்களை உருவாக்கி ரத்தன் டாடா முன் கொண்டு போய் வைத்தனர். ஆனால் அந்த கார் வடிவங்களில் எல்லாம் உற்பத்தி செலவை கட்டுப்படுத்த பல சமரசங்களும் வசதி குறைபாடுகளும் செய்யப்பட்டன. அதை குறிப்பிட்டு அனைத்தையும் நிராகரித்து அனுப்பினார் ரத்தன் டாடா. மற்ற கார்களில் இருக்கும் அனைத்து வசதிகளும் இந்த காரில் இருக்க வேண்டும் என ரத்தன் டாடா கண்டிப்பாக சொல்லிவிட்டார். சோகத்துடன் திரும்பிய டாடா மோட்டார்ஸ் அதிகாரிகள் மீண்டும் இரவு பகலாக உழைத்து நானோ காரின் இறுதி வடிவத்தை அடைந்தனர். ரத்தன் டாடா கேட்டது போல் மற்ற கார்களில் உள்ள அனைத்து வசதிகளும் அந்த காரில் செய்யப்பட்டிருந்தன. அந்த இறுதி வடிவம் ரத்தன் டாடாவுக்கு திருப்தியை அளித்தது. ரத்தன் டாடா வாக்குறுதி அளித்திருந்ததை நம்பி
ஏகப்பட்ட மக்கள் நானோ கார்களுக்காக ஆர்டர் கொடுத்திருந்தனர். அதனால் உடனடியாக நானோ கார்களை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆர்டர் செய்த வாடிக்கையாளர்களுக்கு சொன்ன நேரத்தில் டெலிவரி செய்தாக வேண்டிய இக்கட்டான நிலை வரும். இந்த சூழலில் ரத்தன் டாடாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒன்றும் ஏற்பட்டது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சிங்கூர் பகுதியில் நானோ கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டாகிவிட்டது. இனி உற்பத்தியை தொடங்க வேண்டியதுதான் மிச்சம். அந்த சமயத்தில் தொழிற்சாலைக்காக நிலத்தை வழங்கிய விவசாயிகள் திடீரென பிரச்சனை செய்ய தொடங்கினர். விவசாயிகளின் போராட்டத்தை கலைக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் எதுவும் பலனளிக்கவில்லை. இதனால் அங்கிருந்து தொழிற்சாலையை வேறு பகுதிக்கு மாற்றியாக வேண்டிய நிலை டாடா மோட்டார்ஸுக்கு ஏற்பட்டது. ஒரு பக்கம் வாடிக்கையாளர்களுக்கு சொன்ன நேரத்தில் கார் டெலிவரி கொடுக்க வேண்டிய இக்கட்டு, மறுபுறம் விவசாயிகளின் போராட்டம் என நெருக்கடி நிலைக்கு உள்ளானது டாடா மோட்டார்ஸ். பிரச்சனைக்கு தீர்வு காண தொழிற்சாலையை வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. குஜராத்தில் உள்ள சனட் பகுதிக்கு நானோ தொழிற்சாலை மாற்றப்பட்டது. கடினமான சாலை வசதிக்கு இடையே பல டன் அளவு கொண்ட இயந்திரங்களை சுமார் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புதிய தொழிற்சாலைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குள் டாடா மோட்டார்ஸ் ஊழியர்களின் விழி பிதுங்கிவிட்டது. டாடா ஊழியர்களின் உழைப்பின் பயனாக 2007ஆம் ஆண்டு நானோ கார் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அரங்கம் முழுவதும் பத்திரிகையாளர்கள், போட்டி நிறுவனத்தார்கள், வாடிக்கையாளர்கள் என கலந்து கட்டிய கூட்டமாக இருந்தது. அனைவரும் நானோ கார் எனும் ஆச்சரியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஹாலோகிராமில் தோன்றிய ரத்தன் டாடா நானோ காரை முதன்முறையாக வெளி உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தார். பின்பு நானோ காரை ஓட்டிக்கொண்டு அரங்கில் எத்தாக வந்து நின்ற ரத்தன் டாடா இந்தியாவில் உள்ள நடுத்தர வர்க்கத்தின் கார் வாங்கும் கனவு இனி கனவாக மட்டுமே இருக்காது என மனம் நெகிழ்ந்து பேசினார். மேலும் நானோ காரை உற்பத்தி செய்ய எதிர்கொண்ட கஷ்டங்களையும் தடைகளையும் விளக்கிய அவர் நானோ காரை நிஜமாக்கிய அதன் பின்னணியில் இருந்த குழுவை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது டாடா மோட்டார்ஸ் நிறுவன ஊழியர்கள் அனைவரும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். உண்மையில் அது டாடா மோட்டார்ஸ் நிறுவன ஊழியர்களுக்கு மிகவும் நெகிழ்ச்சியான தருணம் என்றே சொல்ல வேண்டும். நானோ கார் விற்பனைக்கு பின் டாடா மோட்டார்ஸ் பல பிரச்சனைகளை சந்தித்தது. சாலையில் சென்று கொண்டிருந்த போதே நானோ கார் எரிந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இதை சாதகமாக பயன்படுத்தி போட்டி நிறுவனத்தார்கள் நானோ காருக்கு எதிராக செயல்பட தொடங்கினர். நானோ கார் மீதான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கினர். இதுபோன்ற பல தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நடுத்தர குடும்பங்களின் விருப்ப காராக இன்று வரை நானோ இருப்பதே அந்த காருக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. 2011ஆம் ஆண்டு மும்பையில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலில் டாடா குழுமத்தின் தாஜ் ஹோட்டல் கடும் பாதிப்புகளை சந்தித்தது. தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கிய தாஜ் ஹோட்டலில் தீ விபத்து, உயிர் பலி என பல கோர சம்பவங்கள் நடந்தேறின. இதை கண்டு பதறிப்போன ரத்தன் டாடா தனது தாஜ் ஹோட்டலில் உள்ள தனது ஊழியர்களின் நிலை குறித்து கவலைப்பட்டார். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஊழியர்களுக்கும் காயமடைந்த ஊழியர்களுக்கும் ரத்தன் டாடா இழப்பீடுகளை வழங்கினார். தாஜ் ஹோட்டல் தீக்கிரையானதை பற்றி கவலைப்படாத ரத்தன் டாடா ஊழியர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்தினார். ஊழியர்களின் நலனில் அக்கறை செலுத்துவதில் டாடா நிறுவனத்திற்கு நிகராக வேறு எந்த நிறுவனத்தையும் கூறிவிட முடியாது. தனது கொள்ளுத்தாத்தா ஜாம்ஷெட்ஜி டாடாவிடம் இருந்த ஊழியர்கள் மீதான அக்கறை ரத்தன் டாடாவிடமும் தென்பட்டதாக பல பத்திரிகைகள் குறிப்பிட்டு புகழ்ந்தன. சமூகத்தின் மீது எப்போதும் அக்கறை கொண்டவராகவே ரத்தன் டாடா இருந்து வந்திருக்கிறார். இந்தியா சந்தித்த பல பேரிடர்களின் போது ஒரு சிறந்த குடிமகனாக இருந்து நிதி உதவிகளை வழங்கி சமூக கடமையை ஆற்றியிருக்கிறார் ரத்தன் டாடா. அதற்கு சமீபத்திய உதாரணம் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்காக தனது தனிப்பட்ட நிதியாக 500 கோடி ரூபாயை வழங்கினார். பின்னர் அந்த தொகை டாடா சன்ஸ் மூலம் 1500 கோடியாக அதிகரித்தது. அதேபோல் தமிழ்நாடு மீதும் தமிழர்கள் மீதும் எப்போதும் தனி மரியாதை கொண்ட ரத்தன் டாடா கொரோனா பரிசோதனைக்காக 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40,000த்திற்கும் அதிகமான PCR கருவிகளை தமிழக அரசிடம் வழங்கினார். ரத்தன் டாடாவின் இந்த சேவையை பாராட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நன்றி தெரிவித்தார். திருமணமே செய்து கொள்ளாத ரத்தன் டாடாவின் காதல் தோல்வியில் முடிந்ததற்கு காரணம் ஒரு போர் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. லாஸ் ஏஞ்சலிஸில் இருந்தபோது தன் மனதுக்கு பிடித்த பெண்ணை ரத்தன் டாடா காதலித்து வந்தார். இருவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் ரத்தன் டாடாவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்து சேர்ந்தது. அவரது பாட்டியின் உடல்நிலை மோசமாக இருந்தது. இதனால் ரத்தன் டாடா இந்தியா திரும்ப வேண்டியிருந்தது. அவருடன் அவரது காதலியும் இந்தியா வர திட்டமிட்டிருந்த நிலையில் 1962ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சீனாவுடன் போர் மூண்டதால் அவரால் இந்தியா வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் அவர்களது காதல் உறவு முறிந்தது.
2012ஆம் ஆண்டு டாடா நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்ட ரத்தன் டாடா தனது தூரத்து உறவினரான சைரஸ் மிஸ்திரி என்பவரை டாடா சன்ஸின் தலைவராக நியமித்தார். அவரின் இந்த முடிவு பின்னாளில் அவருக்கே தலைவலியாக வரும் என ரத்தன் டாடா எதிர்பார்க்கவில்லை. சைரஸ் மிஸ்திரி மீது ஊழல் புகார்கள் குவியத் தொடங்கியது. இந்த செய்திகள் ரத்தன் டாடா காதுகளுக்கு சென்றதும் அது குறித்து கவனிக்க தொடங்கினார். சைரஸ் மிஸ்திரி மீது தவறுகள் இருப்பதை உணர்ந்து கொண்ட ரத்தன் டாடா இயக்குநர்கள் குழுவுடன் கலந்து ஆலோசனை நடத்தினார். அதில் சைரஸ் மிஸ்திரியை டாடா குழுமத்திலிருந்து நீக்குவது என தீர்மானிக்கப்பட்டது. ரத்தன் டாடாவே இடைக்காலமாக டாடா குழுமத்தின் தலைவராக செயல்பட வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. டாடா குழுமத்திலிருந்து தம்மை நீக்கியதை எதிர்த்து தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார். அங்கு இந்த வழக்கு அவருக்கு சாதகமான முடிவை தராததால் தேசிய கம்பெனிகள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனால் ரத்தன் டாடா கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனால் டாடா குழுமத்தின் மதிப்பை காப்பாற்றியாக வேண்டிய இக்கட்டு ஏற்பட்டதால் சட்ட போராட்டம் மேற்கொண்டார். அதன் பயனாக சைரஸ் மிஸ்திரி தனது வழக்குகளை வாபஸ் பெற்றுக் கொண்டார். தனது ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ரத்தன் டாடாவுக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றி இது என கூறலாம். அதன் பிறகு டாடா நிறுவனத்தின் தலைவராக யாரை நியமிக்கலாம் என ரத்தன் டாடா தீவிர ஆலோசனை செய்தார். அப்போது டாடா நிறுவனத்தின் TCS தலைவராக இருந்த தமிழரான நடராஜன் சந்திரசேகரனின் நினைவு ரத்தன் டாடாவுக்கு வந்தது. இவரை விட நம்பகமான நபர் வேறு யாரும் கிடைக்க மாட்டார்கள் என தீர்மானித்த ரத்தன் டாடா அவரை டாடா நிறுவனத்தின் தலைவராக நியமித்தார். பாரம்பரிய டாடா குழுமத்தின் தலைவராக ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டது அனைத்து தமிழர்களுக்குமான பெருமையான தருணம் என்றே சொல்ல வேண்டும். இளைய தலைமுறைக்கோ சாதிக்க துடிக்கும் நபர்களுக்கோ மட்டும் ரத்தன் டாடா ஆதர்சமான நபராக இருக்கவில்லை. சக போட்டியாளர்களுக்குமே அவர் ஆதர்சமாக திகழ்ந்து வந்தார். மும்பையில் நிகழ்ந்த ஒரு விருது வழங்கும் விழாவில் ரத்தன் டாடாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதனை வழங்க மேடை மீது ஏறிய இன்போசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தி சடார் என்று ரத்தன் டாடாவின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார். இந்த சம்பவம் தொழில்துறை உலகில் ரத்தன் டாடாவுக்கு இருக்கும் மதிப்பை வெளிப்படுத்துவதாகவே அமைந்தது. இந்த பணக்காரர்கள் பட்டியலில் ரத்தன் டாடாவின் பெயர் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் மனிதநேயர் என்ற பட்டியலில் நிச்சயம் அவரின் பெயர் இருக்கும் என்பதை எவராலும் மறுக்க முடியாது.